மூஷிக வாகனமோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ ஐப்பசி மாத அதிரடி பலன்கள். ஐப்பசியில் ஒரு அற்புதமான யோகம், பிரமிக்கத்தக்க யோகம். இந்த வார பலன்கள், ஐப்பசி மாதத்தில் வார பலன்கள் என்பது ஒரு செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய பொன் பொருள் செல்வங்களை, பதவி யோகத்தை, செல்வ யோகத்தை, தன யோகத்தை வாரி வழங்குகின்ற, அதுவும் உலகமே கொண்டாடப்படுகின்ற ஐப்பசி 3ஆம் தேதி தீபாவளி திருநாள். அந்த திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் என்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலகமே மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற அந்த நாளில் 20/10/2025 அன்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலக மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொன் பொருள் செல்வத்தோடு சகல யோகங்களும் சகல செல்வங்களும் பெறுவதற்கு நிச்சயமாக பல யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஆக தீபாவளி என்று தொடங்கி சஷ்டி, கந்த சஷ்டி, சூரசம்காரம் என்று இந்த வார பலன் நிறைவு பெறுகிறது. இப்போ அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை பெறப்போகிறீர்கள். எப்படிப்பட்ட தெய்வீக சக்தி உண்ட ஐப்பசி 3 முதல் ஐப்பசி 9 வரை அனைத்திலும் நீங்கள் பெறப்போகின்ற அத்தனை யோகங்களும் சிறப்பான யோகங்கள், அதிரடி யோகங்கள், ஆச்சரியமான அதிர்ஷ்டங்கள், பொன் பொருள், ஒவ்வொரு வீட்டிலும் பொன் பொருள் செல்வங்கள் பொங்கி வழிகின்ற, மகிழ்ச்சி பொங்குகின்ற அற்புதமான வாரம். அப்படிப்பட்ட வார பலன்களை தெளிவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த வாரத்தில் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை, செல்வத்தை, பதவியை, நல்ல சுபகாரியங்களை தருகின்ற அந்த குரு பகவான், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய தனலட்சுமி யோகத்தை தருகின்ற அந்த குரு பகவான் உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உச்சம் பெற்ற கிரகமாக மாறியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிரக சக்தியோடு மற்ற கிரகங்களும் எந்த அளவுக்கு அந்த குருபகவானுடைய வலிமையை அதிகப்படுத்துகின்றது என்பதை தெளிவாக பல ஆச்சரியமான யோகங்களை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கேன். டிக் பண்ணாம பாருங்க. ரொம்ப அற்புதமான யோகம் உங்களுக்காக காத்திருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப எல்லா ராசிகளுக்கும் இந்த வார பலனை பார்ப்போம். சரிங்களா? அதே நேரம் இது வந்து பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது நீண்ட நாள் நடக்காம இருக்கலாம், நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். அது எப்போ நடக்கும்? நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது எப்போ நடக்கும்? உதாரணத்துக்கு கல்யாணம் எப்போ நடக்கும்னு தெரியல, குழந்தை எப்போ பிறக்கணும்னு தெரியல, குடும்பத்தில் ஒரே சண்டை, இது எப்போ சரியாகும்? ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு ஆகிப்போச்சு, இந்த பிரச்சனை தீருமா? இல்லை வேற கல்யாணம் இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்தது சரியில்லை, இந்த வீடு வித்துடலாமா, இல்லை வேற வீட்டுக்கு போயிடலாமா? தொழில், சொந்தமாக தொழில் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தொழில் வச்சுட்டேன், ஆனால் நட்டத்துக்கு நட்டமாக வருது. சொந்த தொழில் யோகம் இருக்கா எனக்கு? இந்த தொழிலில் வெற்றி அடைஞ்சிருவேனா, இல்லை பேசாம வேலைக்கு போவா? இப்படியெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள். ஒருத்தன் பார்ட்னராக பல லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி பார்ட்னராக சேர சொன்னாங்க. நானும் சேர்ந்துட்டேன், காசை கொண்டுட்டு ஓடிட்டேன். இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. பிரம்மன்
உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. எப்படி நீங்கள் எப்படி வாழணும், என்னென்ன யோகங்கள் கிடைக்கும், என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சு அந்தந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சரியாகும் அப்படின்றது பிரம்மன் எழுதியிருக்கார். அதை சரியா ஜோதிடராகிய நாங்கள் அதை சரியா கணித்து சரியா சொன்னா உங்க வாழ்க்கை எல்லாமே சரியா நடக்கும். ஏனால் பிரம்மனால் போடப்பட்ட தலையெழுத்து மாற போறதே கிடையாது. பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. வாரப்பலன்கள் சிம்ம ராசினர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள் 20/10/2025 முதல் 26/10/2025 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஐப்பசி 3 முதல் ஐப்பசி 9 வரை. ஆக இந்த வாரப்பலன்கள் என்பது தீபாவளி அன்று இந்த வாரப்பலன் தொடங்குகிறது. சூர சம்காரத்தோடு இந்த வாரப்பலன் முடிவடைகிறது. அற்புதமான தெய்வீகத்தன்மை கொண்ட இறைவனுடைய அருளை பெறக்கூடிய தெய்வ விழாக்கள் மூலம் குடும்பம் ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய, குடும்பத்தில் வீட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட செய்வனை கோளாறுகள் விலகக்கூடிய, தீய சக்திகளை அழியக்கூடிய ஒரு இறை வழிபாட்டுக்குரிய அற்புதமான வாரம். சூர சம்காரத்தோடு இந்த வாரப்பலன் முடிகிறது. தீபாவளி திருநாள் என்று ஆரம்பித்து இந்த சூர சம்காரத்தோடு இந்த வாரப்பலன் எப்படிப்பட்ட ஒரு வாரம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? சரி, சிம்மராசினர்களே, இப்போ உங்களுக்கு முதல்ல முக்கியம் நினைத்த மாதிரி பதவியும் தொழில் முன்னேற்றங்களும், நினைத்த சொத்துக்களை அடைவது, நினைத்த பதவியை அடைவது, நினைத்த சொத்துக்களை அடைவது, ஆக திடீர் யோகங்களை பெறுவது, திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவது, பிரச்சனைகள் விலகுவது, ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய காலங்கள், உங்கள் வம்சம் விருத்தி அடையக்கூடிய காலங்கள், உங்கள் வம்சத்துக்கு சொத்துக்கள் போய் சேரக்கூடிய காலங்கள். சரிங்களா? ஆக சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் 3ஆம் இடத்தில், அதாவது 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலும் 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகத்தோடு உங்க ராசிக்கு அதிபதி சூரியனும் இங்கே சேர்ந்திருக்கிறார். ஆக 3ஆம் இடத்தில் 3 முக்கிய கிரகங்கள் சூரியன், புதன், செவ்வாய். மிகப்பெரிய உயர்வு, முன்னேற்றம், மிகப்பெரிய பதவியில் உயர்வு, மிகப்பெரிய ஒரு இடம் மாற்றம், தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு, நல்ல வேலை வாய்ப்பு, மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், நல்ல வாகன யோகம் சிறப்பாக அமையக்கூடிய காலங்கள். ஒரு சிம்மராசிக்காரங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், உங்கள் பிரச்சனை விலகக்கூடிய ஒரு சம்பவம், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பதவியை அடையக்கூடிய ஒரு நல்ல நேரம், உத்தியோகத்தில் உயர்வு வருகின்ற ஒரு அருமையான நேரம், ஒரு சரியான காலம். உங்கள் உயர்வுக்கு இது ஒரு சரியான காலம். எல்லாமே ஆச்சரியமாக அனைத்து யோகங்களும் நடக்கப் போகின்றது. இப்படியெல்லாம் நடக்குமான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. ஒரு பக்கம் 7ஆம் இடம் கண்டகச்சனின்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் குரு 12ல மறைஞ்சிட்டாரு, ஒண்ணுமே நடக்காது. அப்படிலாம் கிடையாது. ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சொத்து சேர்ப்பீங்க, நல்ல பதவி கிடைக்கும், பதவி முன்னேற்றம் கிடைக்கும், செய்கிற வியாபாரம் விருத்தி அடையும், சொத்துக்கள் சேரும், அற்புதமாக அமைஞ்சிருக்கும். ஆக சிம்மராசினியர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி ராகு உங்களுடைய விறுவிறுப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீரும், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், வேற இன ஜாதி மக்களால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். உள்நாட்டு தொழில் பார்த்தாலும் சரி, வெளிநாட்டில் தொழில் பார்த்தாலும் சரி, உங்கள் தொழில் சிறந்து விளங்கக்கூடிய நிலையில் சனி ராகு இருக்கிறார்கள். சனி ராகு நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆக இது ஒரு அற்புதமான காலமாக அமைந்திருக்கிறது. அதில் மாற்றமே இல்லை. ஆக இந்த வாரம் ஹஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி 20ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரம் இருக்கு. உங்களுக்கு வருமானம் ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும். 21ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம் என்பது பூமி யோகமும் பதவி யோகமும் கிடைக்கும். 21ஆம் 22ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம்,
அப்போ வெளிநாட்டு ஒப்பந்தப்படி வெளிநாட்டிலேருந்து பொருள் வரும், இல்லை வெளிநாட்டுக்கு ஒப்பந்தப்படி நீங்கள் இங்கேருந்து பொருள் அனுப்பணும். புரிஞ்சுட்டிங்களா? ஆக வெளிநாட்டின் மூலம் யோகம் ஏற்படக்கூடியது. அடுத்த 23ஆம் தேதி வந்து விசாக நட்சத்திரம். அப்போ பொன் பொருள் செல்வங்கள் சொத்துக்கள் சேரக்கூடியது. உங்கள் பிள்ளைகளோட உத்தியோகம் வெளிநாட்டில் கிடைக்கிறது. உங்களுடைய சொத்து வெளிநாட்டில், ஏதாவது சொத்து வெளிநாட்டில் வாங்கக்கூடிய யோகம், சொத்து வந்து வெளிநாட்டில் வாங்கக்கூடிய யோகம், இப்படிலாம் இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த அனுச நட்சத்திரம் என்பது உங்களுடைய மன வலிமை, எதிர்பாராத நண்பர்களால் ஏற்பட்ட நல்ல யோகங்கள், பிரச்சனைகள்லாம் விலகி நண்பர்களாலே நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம். வெளிநாட்டு தொழில் சிறந்து விளங்கும், வெளிநாட்டு உத்தியோகம் சிறந்து விளங்கும், வெளிநாட்டு செய்கின்ற தொழில் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றமான காலம். சரிங்களா? ஆக இந்த வாரம் சிறப்பாக அமைந்திருக்கிறது சிம்மராசினியர்களே. இது வந்து பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.